சமூக நீதி கோட்பாட்டில் தான் தமிழ்நாடு அரசியல் இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும்போது தனித்தொகுதியாக அறிவித்த பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி அப்படின்னு 2 ஊர். அதில் தனித்தொகுதி அப்படின்னா வந்து ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கே வந்து தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கே பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து எலெக்ஷனை நடத்த விடாமல் வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு கால் அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த மாமன் படத்தில் நம்ம பார்த்த மாதிரியான காட்சிகள்னு வச்சுங்களேன். ஒரு பெரும்பான்மை சமூகம் வந்து அவங்களுக்கு கீழே இருக்க சமூகமாக அவங்க கருதக்கூடிய சமூகத்திலேருந்து ஒருத்தர் நமக்கு தலைவராகிறதா, அது கூடாது அப்படின்னு எலெக்ஷனை கன்சிஸ் பண்ண விடாமல் வச்சுருந்தாங்க. இந்த 2 தொகுதிகள்லையும் நேரடியாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போய் களத்தில் இருந்து எலெக்ஷன் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவருக்கு வந்து அந்த பிரசிடெண்ட்டுக்கு வந்து திரு மு கருணாநிதி அவர்களுடைய ஒப்புதல் பெற்று ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போட்டு அதை நடைமுறைப்படுத்தினாங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கோ இன்றைக்கி கேட்குறதுக்கோ வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா தரலாம். ஆனால் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அவர் எந்த அளவுக்கு முனைப்பு காட்டினார் அப்படின்றது இருக்குல்ல. ஓட் பாலிட்டிக்ஸில் வந்து நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று என்ன அப்படின்னா, பெரும்பான்மை ஓட்டு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி இருந்துமே கூட அந்த 2 எலெக்ஷன் அவர் நடத்தி முடித்தார் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு அரசியலில் ஸ்டாலின்கிறவர் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. அதனாலையும் தான் அவருக்கு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது.